டைட்டில் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி, மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது. இயேசு மறுபடியும் இதைத்தான் சொன்னார். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் போய் கொடுங்கள்னு சொன்னார். நம்ம ஆண்டவரிடத்தில் பெற்ற ரட்சிப்பு, ஆண்டவரிடத்தில் பெற்ற சமாதானம், ஆண்டவரிடத்தில் பெற்ற சந்தோஷம் எல்லாமே மற்றவர்களுக்கு கிடைக்கல. இன்றைக்கி அந்த சங்கீதத்தில் அதான் படிக்கிறோம். 78ஆம் சங்கீதத்தில் காடைகளை அவர்களுக்கு கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். அப்படியே அழகாக அவர்களை பாதுகாப்பாய் கூட்டி கொண்டு வந்து அப்படியே எல்லாத்தையும் தேசத்தை நூல் போட்டு அளந்து எல்லாத்தையும் அவர்கள் கொடுக்குறார். தம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணுமோ எல்லா சௌரியத்தையும் கொடுத்தார். உலக நன்மைகளினாலே அவர்களை நிரப்பினார். இஸ்ரவேல் மக்கள் எத்தனை பேர் வந்தாங்க? மொத்தம் இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேல் எகிப்திலேருந்து எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? 6 லட்சம் பேர். 6 லட்சம் பேர் வந்தாங்க இஸ்ரவேல்லேருந்து. 6 லட்சம்னு கணக்கு போட்டிருக்கு. 6 லட்சம் பேருக்கு சாப்பாடு டெய்லி காலையில் 6 லட்சம் பேருக்கு டிஃபன். எப்படி இருக்கும்? 6 லட்சம் பேருக்கு நல்ல தண்ணி குடிக்க கொடுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் 4 பேருக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி தொட்டியில் வரலன்னா சோழி முடிஞ்சு போச்சு. ஐயோ தண்ணி வரலையே என்ன பண்ணுறது, நம்ம பறக்கிறோம். இதே ஒரு 10 பேர் நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? காலையில் எல்லா பேருக்கும் எப்படி டிஃபன் ரெடி பண்ணுறது? என்ன ஆகியது? மதியானம் 2 மணிலேருந்து கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கோம். கிருகிருன்னு. நாளைக்கு காலையில் 10 பேருக்கு இட்லி வேணுமே. எவ்வளோ கஷ்டம் யோசனை பண்ணி பாருங்களேன். கறிக்குழம்பு வைக்கணுன்னா நம்ம 1 கிலோ வாங்கிட்டு வந்தால் ஒரு 5 பேருக்கு சாப்பிட்டுடலாம். 15 பேருக்கு நான் என்ன பண்ணுறது? 3 கிலோ வாங்கிட்டு வரணும். வெங்காயம் 2 கிலோ வாங்கணும். எல்லாம் வாங்கி பெரிய தடப்படலாம் ஆகிடும். முன்னெல்லாம் வீடுகளில் தான் கல்யாணம்லாம் வீட்டில் தான் நடக்கும். முன்னெல்லாம் இப்போ தான் கல்யாண மண்டபம். முன்னெல்லாம் வீட்டிலே தான் கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஊர்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்க, அவங்களை வில்லேஜ் கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி நடுவில் ஒரு ஓட்டு கட்டடம் மாதிரி பெருசாக இருக்கும். அதில் தான் எல்லா பெருசுகளும் உட்காந்து தாயக்கட்டை விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆடுபுலி ஆட்டம். அங்கே தான் கல்யாணம் நடக்கும். யாருமே கல்யாண மண்டபம்லாம் போக மாட்டாங்க, கோயில்களில் நடக்கும். அந்த முன்னாடி நடுவில் இருந்த அந்த மண்டபம் வந்து கோயில் கிடையாது, ஊர் பொது மண்டபமாக இருக்கும். எல்லா பேரும் சேர்ந்து கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கோயில்களில் நடந்தது. முன்னெல்லாம் வீட்டிலேயே தான் கல்யாணம் நடக்கும். அதுவும் பிராமின் கல்யாணம் என்னென்னு கேட்டிங்கன்னா 10 நாளாக 1 வாரமாக நடக்கும். 3 நாள் இப்போல்லாம் 15 நாள் நடக்கும். எல்லா உறவினர்களும் வந்து வீட்டில் தங்கியிருப்பாங்க. இந்த இவன் கூட தனுஷு கூட ஒரு படத்தில் நடிச்சிருப்பான்ல, நயன்தாரா படத்தில். எல்லா பேரும் அங்கே இருந்து 1 வாரம் 10 நாள் இருந்து பலவிதமான சடங்குகளை செய்து பண்ணுவாங்க. அத்தனை பேருக்கு சமைக்கணும் என்ன பண்ணுறது? 25 பேருக்கு ஒரே தடப்புடலாக கிடக்கும். காய்கறியெல்லாம் 10 கிலோ காய்கறி, வெங்காயம் ஒரு 50 கிலோ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வாங்கிட்டு வருவாங்க. ஒரே சந்தோஷமாக இருக்கும். மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. இப்போ மற்றவர்கள் எல்லாரும் எப்படி ஆண்டவர் சந்தோஷமாக வைத்திருந்தார். ட்ரூ கிறிஸ்டியன் லவ் சீக்ஸ் டு ஷேர் வித் அதர்ஸ் அண்ட் மேக் தம் ஹாப்பி. இன்றைக்கி சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாமல் தான் உலக மக்கள் அத்தனை பேரும் தவிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. எந்த பக்கத்தில் நெருக்கப்படுகிறார்கள். வீட்டிலேயும் நிம்மதி இல்லை, வெளியிலேயும் நிம்மதி இல்லை, எங்கே போனாலும் நிம்மதி இல்லை. அதான் அவர்களுடைய தவிப்பாக இருக்கிறது. இட் வில்லிங்லி கேரிஸ் த யங்கர் கிறிஸ்டியன்ஸ் ஹெல்பிங் தம் அலாங் தியர் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். அப்போ இளம் கிறிஸ்தவர்கள், புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குது எப்படி நீங்கள் ஆவியிலே நிலைத்திருக்க வேண்டும். பவுல் எழுதின கடிதங்கள் அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர், பிலிப்பியர், கலாத்தியர், தெசலோனிக்கேயர், நிறைய தீர்த்தியில் இருக்கார், தீமோத்தியில் இருக்கார். எல்லாம் புறஜாதி மக்களுக்காக எழுதலை, இயேசு கிறிஸ்துவை அல்லாத மக்களுக்காக எழுதலை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை மக்களுக்கு தான் எழுதியிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. பவுலின் கடிதங்கள், யாக்கோபின் கடிதங்கள், பேதுருவின் கடிதங்கள் எல்லாம் எங்கே யாருக்கு எழுதியிருக்கு? சபை மக்களுக்கு தான் எழுதியிருக்கு. சபை மக்கள் அல்லாத மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு எழுதலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சபை மக்கள் எப்படி போகிறாங்கன்னா ஆவியிலே வந்து பின்வாங்கி போனார்கள். 78ஆம் சங்கீதத்தில் ஃபுல்லாக அதான் போட்டிருக்கு. மற்றவர்களுக்கு செய்து அப்படியே அவர்களை அழகாக அழைத்து வருகிறார். சாப்பாடு கொடுத்தாரு, எல்லாமே தண்ணி கொடுத்தாரு. பகலில் வெயில் அவங்களுக்கு ஹீட் இருக்கக்கூடாது, மேகத்தை கொடுத்து ஜில்லுன்னு ஏசி போட்டு விட்டார். நைட்டு இருட்டில் தடுமாறிடக்கூடாது, டார்ச் லைட்டு கிடையாது. உடனே ஒரு பிரகாசமான ஒரு லைட்டை போட்டு விட்டார், அக்கினி ஸ்தம்பம்.
அவ்வளோ சூப்பராக பிள்ளைகளை அப்படியே செல்லமாக அழைச்சிட்டு வர்றார். ஆனாலும் அவர்கள் தேவனை மறந்தார்கள் அப்படின்னு போட்டு, அவரின் கிரியைகளை அவர்கள் மறந்தார்கள் அப்படின்னு போட்டு. அந்த மாதிரி தான் நம்முடைய சபை மக்கள் ஈஸியாக மறந்துடுவாங்க. ஏன்னா மறக்கடிக்கிற செய்கிறதுக்குனே ஒருத்தர் இருக்கான் பக்கத்தில். அதெல்லாம் கிடையாது. அது அந்த காலத்தில் சும்மா ஒரு கதை மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பொய் சொல்கிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதனால் அவன் என்ன சொல்கிறான், அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு உங்கள் மனசுலேருந்து ஆண்டவருடைய சத்தியத்தையும் உண்மையையும் ஆண்டவருடைய வல்லமையையும் குறைத்து மதிப்பிடுகிறார். அப்படி குறைத்து மதிப்பிடும் பொழுது நாம் என்ன செய்யணும், இட் willingly carries the younger Christians, helping them along in spiritual development. ஆவிக்குரிய வழியிலே இளம் கிறிஸ்தவர்களை நாம் மேம்படுத்தி அவர்களை வளர்த்து அவர்களை சுமந்து செல்ல வேண்டும். எது சுமந்து செல்லும்? தேவனுடைய அன்பு. அன்பினாலே அவர்களை திருத்த வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். இட் டஸ் நாட் என்டியூர் தம், இட் என்கரேஜஸ் தம். நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர்களை சகித்து கொள்வதில்லை. எப்பா இது தப்பு, இது செய்யாதீங்கம்மா, நம்முடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், ஆண்டவருடைய பாதைக்குள்ளே வந்துடுங்க அப்படின்னு அவர்களை ஊக்குவிக்கிறது. நீங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நடந்தால் தான் சரியாக வரும். இப்போ என்னென்னா, அந்த இவங்க கூட சொன்னார் அன்றைக்கி, காணிக்கை எடுக்க போனால் தலைமுடி அப்படி கோதி விட்டு ஸ்டைல் பண்ணிவிட்டு ஒத்த கையில் நீட்டி எடுக்கிறான். போய் ஐயர்கிட்ட கொண்டு போய் அதை கொடுக்கணுன்னா ஐயர் கிடையாது. அங்கே ஐயர் சும்மா பேருக்கு ஒரு மனுஷனாக நிற்கிறார். அது மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய ஆலயம். அவருடைய சன்னதிக்கு முன்பாக பூமி அவரது பாதப்படி, அங்கே அவருடைய பாதம் இருக்கிறது. நாம் பணிந்து குனிந்து முழங்கால்படி இடக்கணும். பயபக்தியோட தேவனுடைய காணிக்கை அவருடைய சமூகத்தில் கொண்டு போய் வைக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு தெரியல. அப்போ பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும், மூப்பர்கள் சொல்லிக் கொடுக்கணும். அன்பினாலே அவர்களை வழிநடத்த வேண்டும். Paul shared the two sources of spiritual power from which we must draw if we are to live to help others. அப்போ நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையை நாம் நடத்தினோம் என்றால் நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? 2 ஸ்பிரிச்சுவல் பவர் கிடைக்கக்கூடிய 2 மூலாதாரங்களை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும்னு பவுல் சொல்கிறார். ஆவிக்குரிய வல்லமை இருந்தால்தான், ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட்டாதான் உலகத்தில் இருக்கிற சோதனைகளை ஜெயிக்க முடியும். சில நேரங்களில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் திக்குமுக்கு ஆடிடுவாங்க. இன்றைக்கி ஒரு வசனம் படிச்சல, வில்வித்தை வீரராகிய எப்ராயிம் புத்திரர்கள் புறமுதுகு காட்டி ஓடினார்கள்னு இருக்குது. எவ்வளோ வல்லமையுள்ள ஒரு மனிதனாட்டான், முதுகு காட்டினார்கள் அப்படின்னா புறமுதுகுன்னு தமிழில் சொல்கிறாங்க. எவ்வளோ வல்லமையுள்ள ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்லா படிக்கிறவனாக இருந்தாலும் சரி, மகாபெரிய புத்திசாலியாக இருந்தாலும் சரி, எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிடும். இது வாய்க்கும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸில் தோற்று போயிடுவான். பிஸ்னஸில் ஜெயிச்சிருப்பான், பல கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பான், குடும்பத்தில் தோற்று போயிருப்பான், குடும்பமே இருக்காது. அப்போ என்ன புண்ணியம்? ஒரு 100 வயசு ஒருத்தன் வாழ்ந்து பூரண செல்வந்தனாக இருந்து தீர்க்காயுசு உள்ளவனாக இருந்தாலும் அவன் பேரை சொல்கிறதுக்கு ஒரு குழந்தை கூட இல்லைன்னா அவனை பார்க்கிலும் கருவழிந்த முண்டம் வாசியின் பைபிளில் போட்டு. அப்போ எதுவுமே இல்லாமல் ஒன்றில் ஜெயிக்கிறார்கள், ஒன்றில் தோற்று போகிறார்கள். முழுமையான வாழ்க்கை யார் கொடுக்கிறார்னா தேவன் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அந்த ஆவியின் வல்லமை இல்லாமல், வித்தவுட் த சோர்சஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பவர், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. தேவன் நம்ம குடும்பத்தை எவ்வளவெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். அதான் 3 மணிக்கு எனக்கு அந்த பாட்டு வந்தது. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த. அப்போ எல்லாத்தோடு நீங்கள் ஸ்தோத்திரீங்க. நம்மை ரட்சிக்க வந்து தம்மை பலியாய் தந்து நற்சுகமேவவும் அற்புதமாகவும் நற்சுகமேவவும் அற்புதமாகவும். நான் எல்லாத்தையும் மறந்துடுறோம். அதனால நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவதில்லை, மற்றவர்களுக்கு தேவனை பற்றி சொல்வதில்லை. பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து சிரிங்க, அன்பாக சிரிங்க. அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நம்முடைய ஒரே நோக்கம் ஆண்டவருக்குள்ளாக அவரை வழி நடத்துவது. அவர்கள் துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பது, அவர்கள் வேதனையில் இருந்தால் அவர்களுக்கு அன்பை கொடுப்பது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் அன்பை கொடுங்க. அதுதான் நம்முடைய ஒரே வழி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வி மஸ்ட் ஹாவ் ஸ்பிரிச்சுவல் பவர். அப்போ அந்த ஆவிக்குரிய வல்லமை உங்கள் இடத்துல இருந்தால் தான் நீங்கள் மற்றவருக்கு கொடுக்க முடியும். நீங்கள் அப்படியே போய் இந்த 4 வீட்டுக்காரங்க மழை தண்ணீர் ரொம்ப பாதிச்சிருக்காங்க, ஆளுக்கு ஒரு 10 இட்லி கொடுத்துட்டு வாங்கன்னு உங்களை அனுப்பி விட்டேன். 10 இட்லி எங்கேருந்து கொடுக்குறது? என்கிட்டே இட்லி இல்லை, எங்கேருந்து கொடுக்குறது? கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா? அப்போ ஆவிக்குரிய வல்லமை உங்கள் இடத்துல இருந்ததுன்னா யார்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க?
இல்லையே, என்கிட்டே இல்லை, நான் எங்கிட்டே கொடுக்குறது. இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்களுடைய பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? வெறும் வாய் தான், வெற்று வார்த்தைகள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, ஆண்டவர் உங்களை விடு, ஆண்டவர் உங்களை இப்படியே கத்திக்கிட்டே கிடக்கான், ஒன்றும் செய்ய மாட்டார். இப்படியே கத்திட்டு கிடப்போ. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, இயேசு கிறிஸ்து இல்லாமலேயே பல பேர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பா, இயேசு உங்களை ரட்சிப்பான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். இயேசுவே கிடையாது. இயேசு இங்கே இருக்காரியா? உங்கள்கிட்ட இயேசுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெறும் டம்மி. இந்த மாதிரி நாம் வாழக்கூடாது. நம்முடைய இளைஞர்களும் இப்படி வாழக்கூடாது. அப்போ பவுல் 2 விஷயத்த சொன்னார். எங்கே இருந்து நீங்கள் ஆவிக்குரிய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று, த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ப்ரேயர். நீங்கள் ஜெபிக்காமல், தேவனுடைய வசனத்தை படிக்காமல் நிச்சயமாக ஆவிக்குரிய வல்லமை உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம்னா என்ன? ஆண்டவரோடு கூட பேசுகிறது. ஆண்டவரோடு பேசி அவரோட கூட வாழ வேண்டும். உடனே இவன் போய்டும். காலையில் 5 மணிக்கு முழங்கால் போட்டான்னு வச்சுக்க, மதியானம் 12 மணிக்கு தான் நிற்கிறது. மன்றாட்டு ஜெபம், அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே கிடக்கிறது. முழங்காலிலிருந்து மன்றாட்டு ஜெபம் எடுத்து அன்றைக்கி நாளே ரிப்பேராக போயிடும். இப்போ உழைக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டியா? ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு இருப்பது. நீங்கள் உங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருங்க, அதான் ஜெபம். இந்த ஜெப வாழ்க்கை தான் உங்களுக்கு முக்கியம். சார் நான் ஜெபிக்க போகிறேன் சார், போயிட்டு காலையில் 4 மணிக்கு தான் வருவேன், அப்புறம் காலையில் 4 மணிலேருந்து பகல் பூரா தூங்குவேன், வேலைக்கு இன்றைக்கி வேலைக்கு போகல, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கல, யார் கூடயும் பேசலை, பக்கத்து வீட்டுக்காரங்களும் பேசலை, எவங்கிட்டையுமே பேசலை, நான் ஜெப வேலையில் இருக்கேன். என்னடா பைத்தியமாடா நீயே? இந்த உலகத்திலே நீ இருக்க வேணும், ஆனால் உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவருடைய வசனம். அப்போ ஆண்டவருடைய வசனத்தை நீ கற்றுக்கொண்டால்தான் நீ எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, தனிமையிலே ஜெபம், ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டே இருப்பது. ஜெபம்னா என்ன பண்ணுறான்? ஜெபம் மாலையை வச்சுக்கிட்டு கஜம் 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 ஜாம் கஜம் ஜாம் கஜம் ஜாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பான்னு மாலையை உருட்டிக்கிட்டு இருக்கான். அது கிடையாது. நீங்கள் ஆண்டவரோட அப்பாவோட பிள்ளை பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஆண்டவரே எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறேன். அப்போ நைட்டு எனக்கு 3:30 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. அப்போ ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்வதற்காக, இறை வேண்டுதல் செய்வார். ஜெபம்னா என்னென்னா இன்றைக்கி மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஜெபத்துக்கு தமிழாக்கம் என்னென்னா இறை வேண்டுதல். நம்ம சிஎஸ்ஐ சர்ச்சில் இறை வேண்டுதல் செய்வோமாக அப்படின்னா இறைவன்கிட்ட போய் வேண்டுறது தான் ஜெபமா. அப்போ இயேசு கேட்டார், குணமாக்கப்பட்டவர்கள் 10 பேர் இல்லையா? அப்போ இந்த சமாரியனை தவிர எவனுமே நன்றி சொல்கிறதுக்கு வரலையா? சபையில் 150 பேர் உட்காந்துருக்குறீங்க, எல்லாம் வேண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு சொத்து கொடு, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடு, எனக்கு காரு கொடு, எனக்கு பங்களா கொடு, எனக்கு பிள்ளைக்கு நல்ல அறிவை கொடு, படிப்பை கொடு, சீட்டு கொடு, எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளுக்காக ஒருத்தன் கூட நீங்கள் வந்து நன்றி சொல்ல வரலையா? ஐயா ஏன் ஜெபத்துக்கு நன்றி சொல்லணும்னு ஏன் வரல? ஜெபனுக்கு இறை வேண்டுதலாம். தேவனோடு பேசி, ஆண்டவரே நான் அன்றைக்கி கேட்டது நீங்கள் டக்குன்னு கொடுத்துட்டீங்களே ஆண்டவரே, ரொம்ப நன்றி. எத்தனை குடும்பங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காத வாய்ப்பாக இருக்குது. எங்கள் குடும்பத்தை நீ நடத்தியிருக்கிறீரப்பா, ரொம்ப நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து சோதனை ஏற்படுறது நிறைய வருது. எல்லா சோதனைகளையும் எங்களுக்கு கூடயே இருக்கீங்க, நான் பார்க்குறேன். ஆனால் உண்மை போல் ஒரு தேவன் எனக்கு கிடைச்சா இருக்கேன். ரொம்ப ஆச்சரியமாண்டவர், ரொம்ப நன்றி. என்னையெல்லாம் நீ தேர்ந்தெடுத்து என்னை வழி நடத்துறீங்க பாருங்கள். சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்கெங்கேயோ போய் விழுந்தேன், ஆனால் மறுபடியும் என்னை தூக்கி விட்டீங்க. இன்றைக்கி வரைக்கும் என் கூடயே வரீங்க. எல்லோரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, ஆனால் நீங்கள் மட்டும் கூடயே வந்துகிட்டு இருக்கிறீங்க. நானே உங்களை விட்டு விலகி ஓடி போயிட்டேன், மறுபடியும் நீ அங்கேயே என்னை பார்த்து கூப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க. இன்றைக்கி இங்கே வந்து உட்கார வச்சுருக்கிறீங்க. இப்படி ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்களா நீங்கள்? இதுதான் ஜெபம். ஜெபம்னா சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு அப்படியே கத்திக்கிட்டே கிடக்கிறது கிடையாது. சபை கூடி வருதலும் முக்கியம். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், உங்களுடைய பணிகளிலே, உங்களுடைய படிப்புகளிலே, நீங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது, நீங்கள் வேலைக்கு போகும்போது, எல்லா நேரத்திலும் ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருங்க. இதுதான் ஜெபம். இன்னொன்று என்னது? ஆண்டவருடைய வசனம். ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஆடு மாடு மான் ஒட்டகம் இதெல்லாம் என்ன பண்ணுது? முயல் அசை போடும். அதுக்கு 2 இரைப்பை இருக்கும். ஒரு இரைப்பையில் வேக வேகமாக அது என்ன, அது வந்து இட் ஹேஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் த ப்ரீடேட்டர்ஸ்.
இதெல்லாம் காட்டில் என்ன பண்ணும், அதோடைய எதிரிகள் வந்து பிடிச்சி தின்னுப்பிடும். அதனால் வேகமாக ஓடி போய் மச்ச எல்லாத்தையும் புல்லுகளும் எல்லாத்தையும் வேகமாக மென்று தீங்க போய் கட்டிச்சு எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ளே தள்ளிட்டு இந்த பக்கம் பாதுகாப்பாக ஒரு இடத்துல எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து பாதுகாப்பாக ஒரு இடத்துல வந்து படுத்துக்கிடும். படுத்துக்கிட்டு இந்த இறைப்பையிலேருந்து வெளியில் டொபக்குன்னு தொண்டையில் வரும். ன்னு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அசை போட்டு இந்த பக்கம் இருக்க இறைப்பைக்கு தள்ளி விடும். அப்புறம் தான் இது வந்து உள்ள வயிற்றுக்குள்ளே போய் ஜீரணமாகும். இந்த மாதிரி 2 இறைப்பை. அது மாதிரி நீங்களும் ஆண்டவருடைய வசனத்தை படிச்சுட்டு உன்னுடைய இருதயமாகிய பலகையில் அதை எழுதிக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பிதாவாகிய தேவன் சொல்கிறார். எழுதிக்கிட்டு நீ நிற்கும் போதும், நீ நடக்கும் போதும், நீ நிற்கும் போதும், நீ உட்காரும் போதும், நீ படுத்து கொள்ளும் போதும் அவற்றை சிந்தித்து கொண்டிரு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவளை பற்றி சொல்லு. இந்த தேவனுடைய வசனமும் அவருடைய அந்த ஜெபமும் இல்லை என்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய வல்லமையே இருக்காது. ஆவிக்குரிய வல்லமை இருந்தால் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க. We must confess that we sometimes get impatient with younger Christians just as parents become impatient with their children. சில நேரங்களில் இப்போ இருக்கிற கிறிஸ்தவ பையன்களையும் பிள்ளைகளையும் பார்த்தா என்ன ஆகுது, ஆத்திராத்திரமாக வருகிறது. மிகவும் கோபமாக இருக்கிறது. தூக்கி அடிச்சேன்னா அப்படின்னு வருது. பிள்ளைகள் செய்கிறது அப்படி தான் இருக்குது. படின்னு சொன்னால் படிக்கிறது கிடையாது. படிச்சுட்டாமா தாமா, பின்னாடி ஒரு சவுண்டு வரும். படிச்சுக்கிட்டாமா இருக்கேன், மியூசிக் போட்டியா பாட்டாமா அப்படிங்க. ஏன் கோபம் வருது? அதை பார்த்தா நமக்கு ஆத்திராத்திரமாக வருகிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட் பேரண்ட்ஸ் பிகம் impatient with their children, but the word of God can give us the patience and encouragement we need. ஆனால் தேவனுடைய வசனமும் அவருடைய ஜெபமும் இருந்தால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலையும் வெற்றிக்கொள்ள முடியும். இளம் கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என்ன செய்கிறது? இதே மாதிரி சர்ச்சு போய்கிட்டு இருந்தால் நாளைக்கு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் ஆண்டவர்? பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சாமி. அப்போ ஆண்டவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலே உங்களை நிரப்புவார். பிள்ளைகளுக்கு எதை கற்றுக்கொள்ள வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும்னு நீங்கள் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பிள்ளைகளாம் இப்படி சொல்கிறாங்க சாமி, என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்கிறாங்க, நான் இப்படி மங்கினி மாதிரி சாமி சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீ அப்படிலாம் கிடையாதுப்பா, உடனே அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டேன். பூமியில் இருக்கிற ஞானவான்களுக்கு மேலே நீ ஞானவான்களாக இருப்ப. நீ சொல்கிற ஒரு வார்த்தையை கேட்டால் அவளாம் அதிர்வாம்பார். அந்தளவுக்கு உன்னை ஞானவானாக்குவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். சகல ஞானமும் அவருக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஞானத்தில் என்னை நிரப்புங்க. என்னை மற்றவங்க பார்த்து கேவலம் நாக்கி, இயேசுவோட பிள்ளை நான் பிதாவாகி ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் ஏன் நாள்தோறும் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? நாள்தோறும் நான் ஏன் அப்படியே நான் முடங்கிக்கிட்டே தெரியணும்? என்னை ஆசீர்வதிங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த படிப்பில் ஞானத்தை கொடுங்க சாமி. அப்போ பார்க்குறவங்களாம் உங்களுடைய ஞானத்தை மகிமைப்படுத்த வேண்டாமா? இந்த பிள்ளை கடவுளுக்கு பயப்படுற பிள்ளை, பயங்கரமான ஞானமாக இருக்குன்னு என்னை பார்த்து அது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை மகிமைப்படுத்த வேண்டாமா? அப்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆசீர்வதிக்கும் போது மகாபெரிய வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். மற்றவர்களையும் நீங்கள் அன்பிலே வழி நடத்துவீர்கள். பட் த வேர்ட் ஆஃப் காட் கேன் கிவ் அஸ் த பேஷன்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் வி நீட். த்ரூ ப்ரேயர் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் காட் த ஸ்பிரிச்சுவல் யுனைட்டி தட் ஹீ அலோன் கேன் கிவ். தேவன் மாத்திரமே கொடுக்க முடிகிற ஆவிக்குரிய ஒற்றுமையை நீங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியிலே நடிக்கிற மனுஷன் தேவனாலே வழி நடத்தப்படுகிறான். அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வரணும். இந்த உலகத்தில் தான் வாழணும். ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவியினாலே நடத்தப்படுகிறவன் எங்கே இருந்து வருகிறான், எங்கே இருந்து போகிறான் என்று தெரியாது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 விஷயங்கள் இன்றைக்கி என்ன போட்டிருக்கு பைபிள் 72ஆம் வசனத்தில், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. பல விதமான மறைபொருள் உள்ளது. அப்போ தூதர்கள்லாம் அப்பம் சாப்பிட்றாங்களா? அப்போ அவங்க அப்பம் எங்கே சாப்பிட்டாங்க? அந்த அப்பத்தை மனுஷன் எப்படி சாப்பிட்டா? கேட்டார்கள், அவர்களுக்கு காடையை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தையும் மனுஷன் சாப்பிட்டான். தேவனிடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் விசுவாசத்தோடு அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் உடனே என்ன பண்ணுவான்? மந்திரம் போட்டுக்கிட்டு இருப்பான். எனக்கு அந்த வீடு எப்படியாவது வேணும், அந்த வீட்டை எனக்கு எப்படியாவது எழுதி கொடுங்க, அதுக்கு நான் பூஜை பண்ணுறேன், அதுக்கு நான் பரிகாரம் பண்ணுறேன், நீ என்னத்தை பண்ணாலும் உனக்கு பிச்சைக்காரி தாண்டான்னு சொல்லுவான்ல அந்த படத்தில். அது மாதிரி தான் நமக்கு பிடித்ததே ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நீ இதை செய்யும் என்று சொல்லணும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது.
அவர் நமக்காக வாழ்ந்து ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போனார். கெத்செமனே தோட்டத்தில் அழுகிறார் இயேசு கிறிஸ்து. ஹீ இஸ் போத் அ ஹியூமன் அண்ட் டிவைன். அவர் ரெண்டாவும் இருந்தார். தெய்வீகமானவராக இருந்தார், மனிதனாக இருந்தார். அந்த நேரத்தில் தேவன் அவரை கைவிட்டு விட்டார். அவர் மனிதனாக கதறுகிறார். என்ன சொல்கிறார்? இப்படி நான் சிலுவையில் சாக வேண்டியது இல்லாமல் போனால் தேவலமே, வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள், இந்த பாத்திரம்னா என்ன? பால் பாத்திரமா? இந்த கேரக்டர் இப்போ நான் என்ன செய்யணும்? இந்த கேரக்டர் என்ன செய்யணும்? சிலுவையில் அடித்து தொங்க விட போகிறானோ? இப்படி சிலுவையில் அடித்து தொங்க விடாமல் வேறு ஏதாவது வழியில் இந்த மக்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் ரொம்ப பயமாக இருக்குது கெஞ்சுறார். ஆனால் ஆண்டவர் அதுக்கு இது பண்ணவில்லை. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் ஜெபத்திலே ஆண்டவர் உங்களை தம்முடைய வேத வசனத்தின் மூலமாக உங்களை வழி நடத்துவார். அவருடைய சித்தமே செய்யப்படும். பரலோகத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலேயும் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதாக. நமக்கு சில நேரங்களில் பயமாக இருக்கும். ஐயோ இந்த மாதிரி போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? கவலைப்படாத, ஐ ஆம் இன் ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இந்த அன்பினாலே நீங்கள் மற்றவர்களை நடத்தினீர்கள் என்றால் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தால் எப்படி இருக்கும்? மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. அவங்ககிட்ட 100 இட்லி இருக்குது. மொதல் வீட்டுக்கு 15 இட்லி, ரெண்டாவது வீட்டுக்கு 15 இட்லி, மூணாவது வீட்டுக்கு 15 இட்லி, நாலாவது வீட்டுக்கு 15 இட்லி, 60 இட்லி போச்சு. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இட்லி வேணும்னா வாங்கிக்கோங்க சார், என்கிட்ட நிறையா இருக்குது. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இல்லையா? நம்ம இடத்துல இட்லி பிம்பிளிக்கா பில்லாப்பி என்ன பண்ணுவீங்க? இட்லியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போய் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து விட்டுருவீங்க. அதான் நடக்கும். பாவிக்குள்ளேயே வரங்களினாலே உங்களை நிரப்பியிருந்தீர்கள் என்றால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள். ஆவிக்குரிய வரங்கள் உங்களுக்கு இல்லை என்றால் யாரையும் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது. அந்த ஆவிக்குரிய வரங்களை நீங்கள் எங்கே இருந்து பெற்றுக்கொள்வீர்கள்? ஜெபத்தினாலும் வேத வாசித்தினாலும் பெற்றுக்கொள்வீர்கள். இதுதான் த வேஸ் டு மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி. இதுதான் இன்றைய சிந்தனை. வேர்ட்ஸ் ஃபார் டுடே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஈச் ஆஃப் us should please his neighbor for his good to build him up. அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய அயலானை சந்தோஷப்படுத்தணும்னு போட்டிருக்கு பாருங்கள். 15:2. இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது mentally list the names of people who have brought you a measure of joy or happiness. நம்மில் ஒவ்வொருவரும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்கணும். பாஸ் வாங்க பாஸ் பார்ட்டிக்கு போயிட்டு வரோம், என்ன பாஸ் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பிரியமாய் நடந்து நாமும் பார்ட்டிக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரணும். அப்போ எப்படி? பக்தி விருத்திக்கு உண்டாகும்படி. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தேவனை பற்றி அருகிலே அவர்களை வளர்க்கும்படி நீங்கள் அன்புள்ளவர்களாகவும் அவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மென்டலி லிஸ்ட் த நேம்ஸ் ஆஃப் பீப்புள் ஹவ் brought you a measure of joy or happiness. உங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுத்தவர்களே ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. அவர்களே பேர் எழுதி யோசனை பண்ணி பாருங்கள். வாட் டிட் தே கிவ் யூ ஆர் டூ ஃபார் யூ? அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் அல்லது என்ன கொடுத்தார்கள்? தேங்க் காட் ஃபார் தேர் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நடத்தினவர்களை யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க. என்னையெல்லாம் நான் சாதாரணமாக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், எனக்கு யாருன்னே தெரியாது. ஒருத்தர் 1 வருஷமாக எனக்கு சந்தா கட்டிக்கிட்டே வர்றார். யாருன்னே தெரியாது, சர்ச்சில் எனக்கு சந்தா கட்டிக்கிட்டே வர்றார். மெம்பர்ஷிப் கட்டிட்டு வர்றார். ஆமாம், எனக்கு கட்டிட்டு வர்றாரு. 1 வருஷம் கழித்து சொன்னார், நான் 1 வருஷமாக உங்களுக்கு கட்டிகிட்டு இருக்கேன், இனிமேல் நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளேயே மூப்பர் அவர் கொஞ்சம் நல்ல, அவர் ப்ரொஃபஸர், ஒருத்தர் காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தார், இப்போ இறந்து போயிட்டார். அவங்க ஃபேமிலி இப்போ மதுரையில் இருக்குது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே அன்பினாலே எப்படி நடத்துகிறாரு நமக்கே தெரியாமல் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு, என்னால் மறக்கவே முடியல. அவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்து வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஞான நன்மைகளை விதைத்து இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். தேங்க் காட் ஃபார் தேர் இம்பேக்ட் ஆன் யுவர் லைஃப். அவர் அன்றைக்கு விதைத்த விதையாக இன்னும் நாம் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம், தேவனை பற்றி கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? நவ் திங்க் ஆஃப் ஹவு யூ கேன் மேக் அட்லீஸ்ட் 2 people ஹாப்பி டுடே. இன்றைக்கு யாராவது அட்லீஸ்ட் குறைந்து 2 பேரையாவது எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்று நினைத்து பாருங்கள். ஆஸ்க் காட் டு மேக் யூ மோர் சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் ஆஃப் தோஸ் வித் whom you have contact, even those whom you rarely see. அப்போ நீங்கள் பார்ப்பதற்கே ரொம்ப அரிதாக தான், வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் பார்க்குறீங்க.
அவர்களை கூப்பிட்டு அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசுங்க. அவர் என்ன தேவை என்று அறிந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்மளை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார். இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். என்னாச்சு அவளுக்கு, நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட பேசி அழுகிறாங்க, அவங்களுக்கு ஆறுதலை கொடுங்க. அன்பின் வார்த்தைகளை சொல்லுங்கள். நிறைய உபாதைகளிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அன்பை கொடுங்கள். இதுதான் மேக்கிங் அதர்ஸ் ஹாப்பி இல்லையா?